அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலே இதுவரையும் அனகொண்டா தான் மிகப்பெரிய ஒரு பாம்பா நினைச்சிருந்தாங்க. அதுவும் இப்போ வாழ்ந்திருக்கிற ஒரு பாம்பு தான் இந்த அனகொண்டா பாம்பு. அதாவது இதற்கு முன்னாடி, அதாவது இந்த அனகொண்டா பாம்பு வரதுக்கு முன்னாடி 1990களுக்கு முன்னாடிலாம் மிகப்பெரிய ஒரு பாம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த அனகொண்டா பாம்பு வந்த பிறகுதான் இப்படி ஒரு பாம்பு உலகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆராய்ச்சியாளர்கள் அங்க பலவிதமான ஆராய்ச்சி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் கிடைச்சது. என்னன்னா, அதாவது இந்த அனகொண்டா பாம்பை விட மிகப்பெரிய பாம்பு டைட்டனோபோ அப்படின்ற பாம்பு இருந்திருக்கு. இந்த பாம்பு அனகொண்டா பக்கத்துலேருந்து வர முடியாது. அதாவது டைட்டனோபோ பாம்போட வால் பகுதி அளவு தான் இந்த அனகொண்டா இருக்குது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாம்பு தான் இந்த டைட்டனோபோ. இந்த டைட்டனோபோ நினைச்சதுன்னா இந்த டைனோசர்லேருந்து அங்க வாழ்ற பெரிய முதலைகள் அப்படின்னு மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சி சர்வசாதாரணமா சாப்பிடும் இந்த டைட்டனோபோ. அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் மிகப்பெரிய ஒரு உயிரினம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதியா சொன்னாங்க. அதுவும் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவும் இந்தியாவில் இப்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி முட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்ப கிடைச்சிருக்கு. அதுவும் குஜராத் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படிமம் கிடைச்சிருக்கு. குஜராத்தில் ஒரு பெரிய ஒரு பாறை வந்திருக்கு. ஏடா இப்படி ஒரு பாறை இருக்கு அப்படின்னு மக்கள்லாம் கூடியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடனத்தில் ஒரு படிவம் இதை கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி இருந்திருக்கு. ஒரு பெரிய ஆற்றுல நடுவில் ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கல் இருந்திருக்கு. இதனால மக்கள் பயங்கரமா அதிர்ச்சி செஞ்சுட்டாங்க. ஏடா அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா அப்பதான் ஆராய்ச்சியாளர்கள் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. அது ஏதோ ஒரு பெரிய ஒரு விலங்கோட முதுகெலும்பு எலும்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த எலும்பே ஒரு வீடு பெருசா அப்படின்னு எல்லா மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆராய்ச்சியாளர்களை ஒரு நிமிஷம் மிரண்டு கூட போயிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு விலங்கு, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம் எலும்பு கிடைக்கவே இல்லை, இந்த உலகத்திலே இருந்தது இல்லை, இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு எல்லாமே அதிர்ந்து போறாங்க. இந்த நேரத்தில் தான் உலக நாடுகளிலும் சரி நம்ம இந்தியாவிலும் சரி எல்லாருமே ஆராய்ச்சி பண்ண இறங்கினாங்க. இந்தியாவில் ஐஐடி பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு பண்ணுது. இப்போ அவங்க சொன்னதுதான் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தகவல். அதாவது இந்த பாம்பு உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்பு, அனகொண்டா, டைட்டனோபோ, எல்லா பாம்பை விட மிகப்பெரிய ஒரு பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது எப்படி அந்த டைட்டனோபோ அனகொண்டா பாம்பு வால் பகுதி அளவு தான் இருக்கும், அவ்வளவு சின்னது அப்படின்னாங்களோ அதே போல இந்த பாம்பு வாசிகன்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம இந்திய ஆராய்ச்சியாளர்கள். அதுவும் இந்தியாவில் இப்படி ஒரு பாம்பு வாழ்ந்திருக்கு. இந்த பாம்பு பக்கத்தில் டைட்டனோபோ அதோட வால் பகுதி அளவு தான் இருக்குமா, அப்படின்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம இது சதுப்பு நில பகுதியில் தான் வாழ்ந்திருக்கு. மிகப்பெரிய உயிரினமான டைனோசர் காலத்துக்கு 23 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அதுல இருந்து வாழ்ந்து வந்திருக்கு இந்த டைட்டனோபோ. அப்படின்னா பாத்துங்க, 47 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததுதான் இந்த டைட்டனோபோ. அதாவது டைனோசர் இறந்த பிறகு 1 மில்லியன் வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்திருக்கு இந்த பாம்பு. அதுவும் சாப்பிட்டது எல்லாமே பயங்கரமான பெரிய பெரிய விலங்குகள் தான் சாப்பிட்டுருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே முழுங்கி அனகொண்டா மாதிரி முறுக்கிலாம் சாப்பிட கிடையாது. இந்த பாம்பு என்ன பண்ணும்னா அப்படியே உள்ள ஒரு விலங்கு பிடிச்சி வாயில போட்டு மென்னு தான் சாப்பிடும். ஆனா இப்ப பலவிதமான காலநிலை மாறின பிறகு இது மாதிரி ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுங்களேன், இப்ப எல்லாமே அந்த மாற்றத்தால அது என்ன செஞ்சு முழுங்கி தான் முறுக்கும். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாம்பு, அதுவும் இந்த பாம்பு 15 மீட்டர் 50 அடி நீளத்துக்கு மேல இருந்திருக்கு. 1000 டன் எடைக்கு மேல இருந்திருக்கு. ஏற்கனவே டைட்டனோபோ 500 கிலோ 600 கிலோ அந்த அளவு தான் இருந்திருக்கு. இது 1000 கிலோவுக்கு மேல இருந்திருக்கு. அப்படின்னா எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாம்பா வந்திருக்குன்னு பாத்துங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உள்ள அனகொண்டா எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனகொண்டா 1990க்கு முன்னாடி தெரியாது, இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அனகொண்டான்ற பாம்பு உண்மையில் இருக்கின்றத உலக நாடுகள் அறிஞ்சிட்டாங்க. அந்த அனகொண்டா படத்தை வந்த பிறகு பல ஆராய்ச்சியாளர்கள் போயிட்டு அங்க ஆய்வு பண்ணும்போது அந்த பாம்பை படமும் எடுத்து உண்மையான தெரிஞ்சிட்டாங்க. இப்ப அந்த பாம்பு இதுவரையிலும் கண்டுபிடிக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பாம்பு எப்படின்னா 26 அடி நீளம் தான் இருக்கிறதுலே அதிக நீளம் உள்ள பாம்பு. அதே போல அதிக வெயிட் 200 கிலோ வெயிட் வரலையும் இந்த பாம்பு இருந்திருக்கு. இந்த பாம்பு ஃபுல்லாவே அமேசான் காடுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலப்பகுதி அங்கதான் வாழ்ந்துருக்கும். அங்குள்ள மீன் விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி அது சாப்பிட்டு வாழ்ந்துருக்கு. அதனால அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாம்பா இருக்கிறது அங்க மட்டும் தான் இருக்குது. உலக நாடுகளில் வேற எங்கேயுமே அது வாழ்றதுக்கு உண்டான அந்த தகுதிக்கு கிடையாது. சரி, ஏற்கனவே நம்ம உலக நாடுகளில் நம்ம குஜராத்தில் இப்படி இருந்து வாழ்ந்திருக்கு. இவ்வளவு பெரிய பாம்பு வாழ்ந்திருக்கு. அதுவும் 50 அடி நீளத்தில் 1000 டன் அளவுல ஒரு பாம்பு நம்ம இந்தியாவில் வாழ்ந்திருக்கு. அப்படின்னா இந்தியா அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அந்த காலநிலை, அதாவது டைனோசர் காலத்துக்கு முன்னாடி 23 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய விலங்குகள் அது எப்படிலாம் வாழ்ந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல பெரிய பெரிய கனிமங்கள்லாம் கிடைச்சது, பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது அத்தனை உண்மை. அதாவது அந்த காலத்துக்கு கடல் வாழ் உயிரினம் எல்லாமே இன்னைக்கு நீலத்திமிங்கலம் சொல்றாங்கல்ல, மிகப்பெரிய நீலத்திமிங்கலம் மிகவும் சின்ன உயிரினமே அதுவா தான் இருந்திருக்கணும். அதை விட பயங்கரமான உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கு. அதனாலதான் இதோட வேட்டைகள் எல்லாம் பயங்கரமா இருந்திருக்கு. இது சாதாரணமா கிடையாது. இங்குள்ள விலங்குகள் எல்லாம் தூண்டி தூண்டி பயங்கரமா வேட்டையாடி சாப்பிட்டு. அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லாம் உருவாவல, நீர் யானைகள் உருவாவல, பல விலங்குகள் உருவாமலே இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்பதான் இந்த டைனோசர், இந்த அனகொண்டா, இந்த மாதிரி
கடல் உயிரினங்கள், திமிங்கலம், இந்த மாதிரி உயிரினங்கள் தான் வந்து அப்போ வந்து வந்திருக்கு. இப்படி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்த ஒரு பாம்பு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் வந்து வாசிக்கின்ற ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த வாசிக்கின்ற பேர் வந்து நம்ம புராண காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து எழுதிட்டு போனது தான் இந்த வாசிக்கின்ற பெயர். அதாவது சிவன் கழுத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாம்பு. இந்த பாம்பு வந்து பலவிதமான நம்மளுடைய புராணத்தில் வந்து வரும். அதாவது மிகப்பெரிய விஷயத்தை வந்து முறிச்சது, மிகப்பெரிய தயிர் கடை, அதாவது கடலை கடையிறது அப்படின்னு மிகப்பெரிய வேலைகள்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கு. இதில் உண்மையிலேயே இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்கா, இதை வச்சு தான் இவங்க எல்லாமே புராணங்களில் எழுதுனாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கு. உண்மையிலேயே இப்படி ஒரு பாம்பு ஆதி காலத்தில் இருந்தால தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து புராணத்தில் வந்து காட்டினாங்கல்ல, அதை விட பெரிய பாம்பு தான் இந்த பாம்பு. அதாவது 47 அடினா நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் வந்து திகிலே வந்து வந்துடும். பயங்கரமான நீளத்தை கொண்ட ஒரு பாம்பு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அத்தனை விஷயங்கள் வந்து 100% வந்து உண்மை. இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா ஞானத்தால நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்தினாங்க. அதுல வந்து பலவிதமான நிகழ்வுகள் வந்து உண்மையிலேயே அந்த காலத்துல உள்ள விஷயங்களை நிறைய பிரதிபலிச்சுட்டு போனாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதாவது ஞானத்தின் மூலமா நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் கோள்கள் என்ற ஒரு விஷயம். அதுவும் நம்ம தமிழர்கள் வந்து பலவிதமான ஞானத்தை, பலவிதமான உண்மைகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. அதுல தான் வந்து இந்த ஜோதிடம், ஜாதகம், கோள்கள் அப்படின்னு பலவிதமான கோள்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, செவ்வாய் கிரகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு. அந்த செவ்வாய் கிரகத்தையே வந்து ஞானத்தின் மூலமா கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். அவங்க தான் வந்து இந்த கோள்கள்லாம் வந்து இப்படிலாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதே போலதான் ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த உலகத்தில் நடந்தது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிருக்காங்க. இந்த புராண காலத்தில் வாழ்ந்த இந்த பாம்புகளை பற்றியும் சொல்லிருக்கும் போது ஆச்சரியமா தான் வந்து இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி விலங்குகள் வந்து வாழ்ந்ததை கண்டுபிடிச்சு தான் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்கன்னு கூட நமக்கு தோணுது. இதே போல பல விதங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். இப்போ உள்ள காலநிலையில் வந்து பாம்போட இனம் வந்து வெகுவாக வந்து அழிஞ்சிச்சு. பாம்பு மட்டும் கிடையாது, உலகத்தில் மிகப்பெரிய விலங்குகள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அதில் இப்போ இருக்கிறது வந்து ஒரே ஒரு உயிரினம் தான் நீலத்திமிங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிங்கலம் மட்டும்தான் வந்து பெரிய ஒரு உயிரினத்தில் வந்து இருக்குது. மற்ற உயிரினம் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை அந்த மாதிரி மனிதன் அனைத்தையுமே வந்து மாற்றிட்டான். அதுக்கு முன்னாடி இயற்கை எல்லாத்தையும் வந்து மாற்றிருச்சு. அதாவது டைனோசர் காலத்தில் மிகப்பெரிய ஒரு விண்கல் விழுந்து அந்த டைனோசரே வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் இயற்கையில் வந்து ஏதோ ஒரு புதிய ஒரு விசித்திரம், ஒரு ஆச்சரியம், அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதையும் தாண்டி இந்த மனிதர்கள் வந்து பரிணாமத்தில் பயங்கரமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து உலகையை வந்து ஆட்டி படைக்கிறான்னு சொன்னால் வந்து நம்பிதாகணும். அது மட்டும் கிடையாது, மனிதன் நினைச்சா இன்னைக்கு வந்து சூரியனே இல்லாத அளவுக்கு கூட வந்து ஆக்கிடுவான். அந்த அளவுக்கு அணு ஆயுதங்களையும் கண்டுபிடிச்சு மிகப்பெரிய அளவுக்கு வந்துருக்கான். இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன இருக்கு இந்த பூமியில எவ்வளோ பாம்புகள் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அனகொண்ட பாம்பு மட்டும் தான் வந்து அது வாழ தகுந்த ஒரு இடத்துல வந்து அந்த அமேசான் காட்டில் வந்து வாழ்ந்துருக்கு. ஆனால் இதை விட பயங்கரமான உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியாவில் வந்து பாம்புகள்லேருந்து பல உயிரினங்கள் டைனோசர் வரலையும் வந்து வாழ்ந்திருக்கு. அதுக்கான பல படிமங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து கிடைச்சிருக்கு. அது முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட படிமங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் டைனோசர் வாழ்ந்த காலத்தில் வந்து என்னென்ன இருந்ததோ எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம அரியலூர் சைடில் வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்காக வந்து எல்லாம் வெட்டுறாங்கல்ல, அரியலூர் நெய்வேலி சைடெலாம் வந்து அவங்களுடைய நிலக்கரி வெட்டுறதுக்கும் சிமெண்ட் கற்கள் வந்து வெட்டுறதுக்கும் வெட்டும்போது அங்கே டைனோசர் முட்டை, டைனோசர்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது உலகமே வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் தான் வந்து இருந்திருக்கு. ஆதி காலத்தில், அதாவது புராண காலத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லலாம், அந்த டைனோசர் காலத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பூமியில் வந்து 3 பக்கம் கடலை, ஒரு பக்கம் மட்டும் தான் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்து இந்த நிலப்பகுதி எல்லாமே ஒன்றா வந்து இருந்தது. இந்த காலங்கள் மாற பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது. காலங்கள் மாற 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 எல்லாமே நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த தட்டுகள் எல்லாம் நகர ஆரம்பிச்சது. இப்படி தட்டுகள் நகர ஆரம்பிச்சு 67 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூமி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா தெரியும் கூகுளில். அது வந்து பயங்கரமா வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஏற்கனவே ஒன்னாதான் வந்து இருந்திருக்கு. இப்போ அதுக்கு பிறகு பிரிஞ்சு இப்போ தானா வந்து எல்லா சைடுமே வந்து வெளில வந்திருக்கு. எல்லா சைடுமே தானே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படி பிரிஞ்சு இப்போ வந்து குஜராத் பகுதி, நம்ம இந்தியா பகுதியெல்லாம் ஏற்கனவே ஒன்னா இருந்த ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எல்லாமே ஒன்றாந்த பகுதி. அந்த காலகட்டத்தில் அப்படி வந்து அந்த அனகொண்டா எல்லாமே வந்து வாழ்ந்திருக்கு. இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்கு. அதனால தான் இதனுடைய படிமம் வந்து இதுவரையிலும் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இன்னும் பல அதிசயங்கள்லாம் இந்த பூமியில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக மனிதர்கள் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த காலத்து இந்த பூமி எப்படி உருவானது முதல் கொண்டு வந்து இதன் மூலயமா வந்து கண்டுபிடிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே போல செம்ம ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.